ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மியூ அப்படின்றது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவீங்க, அதை வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம டேன் தீட்டான்னு சொல்லுவோம். இப்போ டேன் தீட்டாவோட ஃபார்முலானா ஃபோர்ஸ் டிவைட் பை நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷனுக்கும் ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட வேலையில் ஏற்படுற ஆங்கிள், அதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். அதாவது ஆங்கிள் made by the resultant to the normal reaction. நார்மல் ரியாக்ஷனுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் இடையில ஏற்படுற ஆங்கிள், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். பட் இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. when the limiting friction is லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.